இயேசு உயிரை கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அற்புதமாய் ஒரு வேதாந்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை மொழிபெயர்க்க அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் இன்றைக்கும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்தை தூக்க வெட்கப்பட்டு அவர்கள் திருச்சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் மொபைலையும் ஐபேடையும் கொண்டு வந்து திருச்சபைக்குள்ள அந்த திருச்சபையை அசுத்தப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவரை சந்திக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம், தேவ பிரசனத்தை உணர்கிற இடம், தேவன் நம்மகிட்ட முகமுகமாய் பேசுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள அந்த ஊழியக்காரங்க ஐபேட்லையும் மொபைல்லையும் அவர்கள் பயன்படுத்துற கண்டு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அதிகமாய் மொபைலை உபயோகப்படுத்துகிறதையும் இயேசு உயிரை கொடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அற்புதமாய் ஒரு வேதாந்தத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை மொழிபெயர்க்க அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் இன்றைக்கும் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு வேதத்தை தூக்க வெட்கப்பட்டு அவர்கள் திருச்சபைக்கு வரும்போது பைபிள் இல்லாமல் மொபைலையும் ஐபேடையும் கொண்டு வந்து திருச்சபைக்குள்ள அந்த திருச்சபையை அசுத்தப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவரை சந்திக்கிற இடம்தான் தேவனுடைய ஆலயம், தேவ பிரசனத்தை உணர்கிற இடம், தேவன் நம்மகிட்ட முகமுகமாய் பேசுகிற இடம்தான் தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்துக்குள்ள அந்த ஊழியக்காரங்க ஐபேட்லையும் மொபைல்லையும் அவர்கள் பயன்படுத்துகிற கண்டு தேவ பிள்ளைகளை இன்னைக்கு அதிகமாய் மொபைலை உபயோகப்படுத்துகிறதையும்